பொதுவா ஒரு பெண் நிறைய ஆண்கள் கூட பழகிட்டு இருக்காங்க, ஆண்கள் கூட அதிகமா சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பெண்ணை பார்த்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், இந்த பெண் ஒரு தவறான பெண், இந்த பெண்ணுக்கு அதிகமான ஆண் நண்பர்கள் இருக்காங்க, சோ அதனால இந்த பெண்ணை ஒரு தவறான பார்வையில தான் பார்ப்பாங்க. பட் இந்த மாதிரி ஆண்கள் கூட பழக்கக்கூடிய 100 பெண்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 100 பெண்கள்லையுமே வெறும் 25 பெண்கள் தான் இந்த மாதிரி தவறான பெண்களா இருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 75 பெண்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அவங்க ஒரு செக்யூரிட்டிக்காகவும் அவங்களோட கான்பிடென்ட்டை பூஸ்ட் பண்றதுக்காகவும் அவங்க ஃபீல் குட்டா ஃபீல் பண்றதுக்காகவும் தான் இந்த மாதிரி ஆண்கள் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை நான் ஒன்னும் வாய் வார்த்தையா சொல்ல, இதை நிறைய ரிசர்ச் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்கள் கூட பழகிறத விட ஒரு சில ஆண்கள் அவங்கள சுத்தி அதிகமா இருக்கும் போதுதான் அவங்க ரொம்ப ரிலாக்சிங்காகவும் ஒரு செக்யூரான மைண்ட் செட்லயுமே இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு தலைமைத்துவ பண்பு அந்த இடத்துல அதிகமா இருக்கும். அண்ட் அவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி ஒரு லீடரா இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி நிறைய பெண் நண்பர்கள் கூட இருக்கிறத விட நிறைய ஆண் நண்பர்கள் கூட இருக்கும்போது இவங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நிறைய ரிசர்ச் மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க அப்படின்றதால அவங்க தவறான பெண்கள் அப்படின்ற மைண்ட் செட்டை ஃபர்ஸ்ட் மாத்திக்கோங்க. அவங்க அவங்களோட லைஃபை பாத்துக்கிறதுக்கும் அவங்களோட லைஃப்ல ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கும் ஒரு கான்ஃபிடன்ட்டை பூஸ்ட் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி பெண்களை பத்தி நம்மளுக்கு தெரியாத பெண்களோட லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு சில வித்தியாசமான ஃபேக்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்தும் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பொதுவா பெண்கள் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதிகமா ட்ரிங்க் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஆரம்ப காலகட்டத்தை எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பெண்கள் தான் ட்ரிங்க் பண்ணுவாங்க. பட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பெண்கள் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஒரு சயின்டிபிக் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க அதிகமா ட்ரிங்க் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆணை விட பல மடங்கு பாதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரே அளவுல ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிகமா பாதிக்கப்பட போறது பெண் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே தடவையில ரெண்டு பேருமே சேம் அளவு ட்ரிங்க் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பெண்ணை பாதிக்கக்கூடிய அளவு 30% அளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுவே ஒரு ஆணை பாதிக்கக்கூடிய அளவை பொறுத்த வரைக்கும் வெறும் 5% மட்டும் தான் இருக்கும். சோ இந்த அளவு டிஃபரண்ட் இருக்கிறதால தான் ட்ரிங்க் பண்ணக்கூடிய பெண்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாவே பாதிக்கப்படுறாங்க. ரொம்ப ஃபாஸ்டா பிரெயின் டியூமர், கேன்சர் இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளத்துக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ பெண்கள் மேக்ஸிமம் ட்ரிங்க் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இது உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்ட் அப்படின்றத ஏற்படுத்தும். பெண்கள் யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மைண்ட்ல எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பாக்குறவங்க வீட்டுல யாராச்சும் பெண்கள் ட்ரிங்க் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களோட ஹெல்த் ஆபத்துல இருக்கு அப்படின்றத நோட்டிஃபை பண்ணுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஒரு கரெக்டான டிசிஷனை ரொம்ப ஃபாஸ்டா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளத்தை நீங்க ஒரு பெண்ணிட்டையும் ஒரு ஆணிட்டையும் சேம் டைம்ல கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ஃபாஸ்டாவும் ரொம்ப போல்டான ஒரு டிசிஷனை ஒரு பெண்ணால ஈஸியா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுவே ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டா அவங்க முடிவெடுத்தாலுமே அதுல நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணாத முடிவுகளா தான் இருக்கும். நீங்க ஒரு பெண்ணை முடிவெடுக்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணி இதுல என்னென்ன ப்ராப்ளம் வரும் அண்ட் இதுல எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அண்ட் இந்த முடிவு மூலமா எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க அண்ட் எத்தனை பேருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. பட் அதுவே ஒரு பையனை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு எடுத்தா ஓகே இது எனக்கு பெனிஃபிட்டா இருக்கா அப்படின்னு மட்டும் தான் பார்ப்பாங்க. சோ ரொம்ப போல்டா ரொம்ப ஃபாஸ்டா ஒரு முடிவு எடுக்கிறதுல பெண்கள் அடிச்சுக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கணவரை எப்பயுமே சவ்வியாவும் அதிக ஃபேட்டோடையுமே வச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. இதுக்கான காரணம் அவங்களோட ஹஸ்பண்டை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களுமே இந்த பையனோட வைஃப் இவனை ரொம்ப நல்லா கேர் பண்றான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அதிகமா ஃபேட்டா வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதை தாண்டி ரொம்ப ஹைடான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நிறைய பெண்கள் இவங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகக்கூடாது அண்ட் நிறைய பெண்கள் இவங்க கிட்ட பழகிறதுக்கு யோசிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஃபேட்டா வச்சிருக்கணும் அப்படின்னு நிறைய பெண்கள் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க நிறைய ஆண்களை நோட் பண்ணியிருப்பீங்க, அவங்க வெட்டிங் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபிட்டா பார்க்கறதுக்கே பிசிக்கா இருப்பாங்க. பட் அவங்க ஒன்ஸ் வெட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பிசிக் கம்ப்ளீட்டா இல்லாம போயிடும். ரொம்ப ஃபேட் போட்டுருவாங்க, ரொம்ப சவ்வியா மாறிடுவாங்க. சோ இதுக்கான காரணம் பெண்களோட இந்த ஒரு மைண்ட் செட் தான் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி ஆண்களை விட பல மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தரோட ஸ்மெல்ல வச்சு அவர் யாரு எப்ப மீட் பண்ணோம் அப்படின்றது வரைக்கும் அவங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல ஒரு பர்சன் புதுசா வராங்க, அந்த பர்சன் இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச ஒரு நபரா இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சனோட ஸ்மெல்ல வச்சு அவங்க யார் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த ஒரு கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆண்களால இந்த மாதிரி வாசனையை வச்சு ஒருத்தங்களை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இத பெண்கள் ரொம்பவுமே ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்களோட மூளையை பொறுத்த வரைக்கும் ஆண்களை விட 9% ரொம்ப சின்னதா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதனால எந்த பெரிய பாதிப்புமே இல்லை அப்படின்னா இதன் மூலமா அவங்களுக்கு எந்த
குறைபாடுகளுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆண் எடுக்கக்கூடிய அத்தனை டிசிஷனையுமே ஒரு பெண்ணால எடுக்க முடியும். ஆண் திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்ணாலையுமே திங்க் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமான புத்திசாலிகளாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களோட பிரெயினோட சைஸ் ரொம்ப கம்மியா இருந்தாலுமே அவங்களோட கெப்பாசிட்டி ரொம்ப பெருசாகவும் அவங்களோட டென்சிட்டி ஈக்குவலாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால எந்த ப்ராப்ளமுமே இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப்ல இருக்காங்க அப்படின்னா அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுடைய பாடி லாங்குவேஜ், அவங்க பேசக்கூடிய டோன், அவங்களுடைய மைண்ட் செட், அவங்களுடைய நடத்தை அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே ஓவரா அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பசங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்னா ரொம்ப கேஷுவலா பேசுவாங்க. பட் ஒரு பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க பேசக்கூடிய டோன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையுமே நோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதனால தான் நிறைய பெண்கள் நிறைய ஆண்களை ரிஜெக்ட் பண்றாங்க, நிறைய ஆண்களை லைக் பண்றாங்க. சோ நிறைய பேரை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கிறதுமே அவங்க மத்தவங்களை அனலைஸ் பண்றதால தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு கெப்பாசிட்டியுமே ஆண்களுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கும், பட் பெண்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நிறைய பெண்கள் நிறைய ஆண்கள் கிட்ட சண்டை போடுறதுக்கு முக்கியமான காரணம், நீ மத்த பெண் கூட என்ன ஒப்பிடுற, மத்த பெண் கூட என்ன வச்சு கம்பேர் பண்ற, நீ கம்பேரிசன் பண்ற அப்படின மாதிரி ரொம்ப ஓவரா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பட் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தங்களை தாங்களே மத்தவங்க கூட எப்பயுமே கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய பெண்கள், அவங்கள பார்க்கக்கூடிய பெண்கள், அவங்க பார்க்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு எல்லா பெண்களையுமே பார்த்து தங்களை தாங்களே கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த ஒரு கம்பேரிசனை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ இல்ல அவங்களோட பாய் ஃப்ரெண்டோ இல்ல அவங்களோட ஹஸ்பண்டோ எனிதிங் யாராச்சும் அவங்கள வச்சு இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஓவரா ரியாக்ட் ஆவாங்க அண்ட் ரொம்ப அதிகமா கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு குணாதிசயம் பெண்கள் கிட்ட அதிகமாவே இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங்ல ரொம்ப பேர் போனவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு அதிகமான கெப்பாசிட்டி இருக்கு. நீங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க அம்மாவே யோசிச்சுக்கோங்க. அவங்களால ஒரு இடத்துல சமைச்சுக்கிட்டு உங்களை கேர் பண்ணிக்க முடியும், உங்களை ஒர்க்குக்கோ இல்ல ஸ்கூலுக்கோ உங்களை அனுப்பி வைக்க முடியும், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்க்க முடியும். இந்த மாதிரி சேம் டைம்ல அவங்களால பல வேலைகளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியான ஆண்களால தான் பண்ண முடியும். இந்த ஒரு ஸ்கில் அப்படின்றது பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நீங்க ஒரு பெண்ணை கடைக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க ஒரு Dress செலக்ட் பண்றதுக்கு 10 ட்ரெஸ் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஒரு Dress செலக்ட் பண்ணுவாங்க. பட் பசங்களை பொறுத்த வரைக்கும் 3 ட்ரெஸ் பார்க்கறாங்க அப்படின்னா அதுல 2 ட்ரெஸ் தூக்கிட்டு வந்துருவாங்க. சோ இந்த ஒரு குணாதிசயமே பெண்கள் கிட்ட எல்லார்கிட்டயுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு Dress செலக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அவங்க பல பொருட்கள் கூட ஒப்பிட்டு பார்த்து தான் அந்த ஒரு பொருளை வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் பெண்களுக்கு எப்பயுமே ஒரு மைண்ட் செட் இருக்கு. நான் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், என்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள், நான் வியர் பண்ணக்கூடிய ட்ரெஸ் எல்லாமே மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடாது, அவங்க எல்லாருமே என்ன பார்த்து கொப்பி அடிக்க கூடாது அப்படின்றதுக்காக எப்பயுமே யூனிக்கான திங்ஸ் தான் யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. யூனிக்கான பொருட்கள் வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம்.